அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன் பாலபாரதி. நம்ம ஜான்சன் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசியில் ஒர்க் பண்ணியிருக்கோம், யூபிவிசியில் ஒர்க் பண்ணியிருக்கோம், எல்லாமே தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து நாமக்கல்ல நம்ம திருச்சி ரோட்டில் ஆண்டவர் பெட்ரோல் பங்க்லேருந்து உள்ள சார் மேடமோட வீடு வந்து நாங்கள் எஸ்பிசி மெட்டீரியலில் செஞ்சுருக்கோம். ரொம்பவும் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு பெட்ரூமும் ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் பண்ணியிருக்கோம். ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் கிச்சன் வந்து நான் கொஞ்சம் ரொம்ப டவுட்டாகவே இருந்தது, அந்த கலர் மேட்ச் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மைல்டாக டவுட் இருந்தது. ஆனால் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா ரொம்பவும் சூப்பராக இருந்தது. அதுவும் ரொம்ப சந்தோஷம். இப்போ நாங்கள் ஜான்சனில் எங்களுடைய மெட்டீரியல் ப்ளஸ் எங்களுடைய ஒர்க்கு எப்படி இருந்தது என்னங்கிறத நான் மேடம் கேட்க போகிறேன். மேடம் சொல்ல போகிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்பாங்க. மேடம் எப்படி இருந்தது எங்களுடைய ஒர்க்கு, எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆக்சுவலாக நான் தற்செயல யூடியூப்ல சர்ச் பண்ணிட்டு அவங்களை நான் கண்டுபிடிச்சேன். ஒரு ஸ்பாட்டுக்கே போயிருந்தேன் அவங்களுடைய கம்பெனிக்கு. அவங்க தம்பி தான் முதல்ல பார்த்தேன். 2-3 மாசமா நான் ஃபாலோ பண்ணி தான் அவங்களை அப்புறம் அவங்க இடையில எங்கே வியட்நாம் போயிட்டாங்க. அப்புறம் ஃபாலோ பண்ணி கம்பல்சரியாக ஃபாலோ சொல்லி போயிருந்தேன். அப்போ தான் இந்த டிஜிட்டல் பிரிண்ட் வந்தது எனக்கு தெரிஞ்சது. சரி சொல்லிட்டு சார்ட்ட சொன்னேன். எங்களுடைய மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு மேலே ஒரு படியே ரொம்ப நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. அதை விட ஒர்க்கர்ஸை ஸ்பெஷலாக நான் தேங்க் பண்ணணும். நான் ஸ்டாப்பாக ஒரு ஒர்க்கர்ஸ் வந்து எந்த ஒரு ரெக்ரேஷனையும் ஈடுபடாமல் காரியத்திலே கண்ணா 10 நாளில் கரெக்டாக முடிச்சு கொடுத்தீங்க. ரொம்ப சூப்பரான டீம் நீங்க ரொம்ப மென்மேலும் வளரணும்னு எங்களுடைய வாழ்க்கைகள். ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எல்லா ஒர்க்குமே நீட்டா பண்ணி கொடுத்துட்டீங்க. ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு சின்ன நெருடலோ எப்பவுமே ஒரு வேலை செய்யும் போது ஒரு குறை தான் பேசுவோம். எல்லாம் செய்யலாம். அதுல நான் வந்து ரொம்ப ரிட்டையர்ட் பிரின்சிபல், ஆனால் ரொம்பவே பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பேன். அந்த என்னுடைய எதிர்பார்ப்புக்கு மேல சாருமே அதே மாதிரி தான். அவரும் ஒரு ப்ரொஃபஸர், அவருமே 100% பெர்ஃபெக்ஷன் நாங்கள் எதிர்பார்ப்போம். அது எங்களோட ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல நீங்க செஞ்சு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். பெஸ்ட் ஆஃப் லக். ரொம்ப நன்றி. நீங்க சொல்லுங்க சார், நம்ம ஒர்க்கர்ஸ் எப்படி வேலை செஞ்சாங்க, என்ன பண்ணாங்க, உங்களுடைய எதிர்பார்ப்பு கரெக்டா எல்லாம் ஃபுல் பண்ணாங்களா? சின்ன டவுட், ஏன்னா ஆரம்பத்துல நான் உள்ள வரும்போது சார் சின்ன டவுட்ஸ் இருந்தது. எப்படி பண்ண போறாங்க, ஏதாவது பெண்டிங் வச்சுட்டு ஒர்க் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் இருந்தது சார். அது நீங்க சொல்லுங்க சார், நாங்க எப்படி பண்ணோம் என்னன்னு சொல்லுங்க. நாங்கள் இருக்க ஒரு சில ஐடியா சொன்னோம். அப்புறம் சார் வந்து எங்களுக்கு எல்லாமே அந்த ரூமுக்கு எது கரெக்டாக செட்டாக சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் கலர் சாரும் ஒரு செட் கொடுத்தாரு. அதுக்கு மேட்சிங் செட்லாம் கொண்டு இருந்தாரு. அப்புறம் நானும் கொஞ்சம் கலராக செலக்ட் அந்த டிசைன்ஸ்லாம் ஒன்று மாற்றி கடைசியாக ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. அதுக்கு இப்பெல்லாம் போட்டு பார்க்கும்போது எல்லாம் பக்காவாக பிடிஎஃப் கொடுத்ததுக்கு அப்புறம் சர்ச் பண்ணி எங்களுக்கு அந்த டீம் ஒரு ஹாஃப் டே நிச்சயம் வேஸ்ட் பண்ணிருப்பாங்க. சர்ச் பண்ணி என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேட்டாப்ப அதை நீங்க பண்ணி கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வரும் தெரியாதே மேடம் சொல்லிட்டு ஆனாலும் செஞ்சு கொடுத்தாங்க. நான் கேட்ட பிடிஎஃப்லயே ரொம்ப பிடிச்சமான இருந்தது சார். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் வந்து வீடியோ கால்லாம் பேசல, இதுக்காக தான் நான் பேசுறேன். மனசுல ஆழத்துல தான் ரொம்ப நன்றி. சரி ஒர்க்கர்ஸ் சரி ரொம்ப நாளா பழகிற மாதிரி ரொம்ப கேஷுவலா வந்து எல்லாமே என்னோட நான் ஸ்டாப் ஒர்க்கர்ஸ் சின்சியரா பண்ணாங்க. வெரி சின்சியர் ஒர்க்கர்ஸ். நீங்க அந்த விதத்துல ரொம்ப ஒர்க்கர்ஸ் உங்களை பத்தி அவங்க ரொம்ப நல்லா சொன்னாங்க. நல்ல டீம் நீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டீம் எல்லாமே நல்லா செஞ்சு கொடுத்துட்டீங்க. சக்தி சக்தி நீங்க நேம் வந்து பாத்தீங்கன்னா சக்தியோட ஹெட்ல வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாமே ரொம்ப அமைதியா கரெக்டா சின்சியரா பண்ணி முடிச்சாங்க. அவங்க சாப்பிடுறது கூட ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. அதனால 10 டேஸ்ல அது முடிக்க இல்லைன்னா கொஞ்சம் நிச்சயம் டைமிங் ரொம்ப இதா தான் பண்ணி கொடுத்தீங்க. ஆமா, ஃபாரின்ல இருந்து நம்ம பையன் வர்றதுக்கு அப்புறம் மைண்ட் அப் பண்ணனும். எல்லாமே எனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போயிட்டு வர எல்லாமே பெர்ஃபெக்ட்டா செஞ்சு கொடுத்துட்டீங்க சார். இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒர்க்கர்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா எப்பவுமே தான் ஒரு குறை இருக்கும். கண்டிப்பா அது நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் செய்ய மாட்டாங்கல்ல. ஒரு அதுல ஒரு தொய்வு இருக்கும், ஒரு லேக்குனா இருக்கும். அது எதுவுமே இல்லை இதுல. நல்லா பெர்ஃபெக்ஷனா இருக்கு. மெட்டீரியல் எல்லாமே நல்லா இருக்கு. தம்பிக்கு நான் தேங்க்ஸ் பண்றேன். நாங்களும் நல்லா உங்களை ரெஃபர் பண்ணுவோம். ஏன்னா எங்க நெட்வொர்க் பெருசு தானே. கண்டிப்பா ஸ்டாஃப் வந்து நிச்சயம் இந்த மாதிரி டிஜிட்டல் போட்டுருக்க மாட்டாங்க. உடனே ஓடி வந்து பார்ப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். இப்போ ஒர்க் பண்ண சக்தி பத்தி சொல்றீங்க, சேம் அதே மாதிரி தான் என்கிட்ட ஒர்க் பண்ற 100 பேர் இருக்காங்க. 100 பேரும் எல்லாருமே சேம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாமே சேம். ஒர்க்ல இருந்து நடந்துக்கிறதுல இருந்து எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான். அப்ப நீங்க கரெக்டா பீரியட்ல வந்து விசிட் எல்லாமே ப்ராம்ப்டா இருக்கு சொன்னாங்க. ரைட். பிரச்சனை இருக்காது மேடம். அதுக்கு அவங்க ஜெனியூனா
கண்டிப்பா. ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஓகே. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜாம்சன் பாலபாரதி. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இப்போ மேடம், சார் 2 பேருமே பேசுகிறாங்க. அவங்க பேசுனது எல்லாமே நீங்கள் கேட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டிவி யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்பிசி மெட்டீரியல் வச்சு நம்ம இதை செஞ்சுருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு பாருங்கள், இது ஓப்பன் ஆர்சி ஒன்று பண்ணியிருக்கோம். அதே எஸ்பிசி மெட்டீரியலில் தான் இதுவும் பண்ணியிருக்கோம். இதுவும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு பெட்ரூம். இது வந்து இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்க, முழுக்க எஸ்பிசி மெட்டீரியல் வச்சு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து ஒரு புது டிசைன். இது வந்து கஸ்டமர் எனக்கு கொடுத்த ஒரு புது டிசைன், ஒரு புது பேட்டர்ன். இது நம்ம ரூமுக்கு, நம்ம பெட்ரூமுக்கு இந்த மாதிரி உங்களுடைய பிக்சர், உங்கள் குழந்தைங்களோட பிக்சர் எது நீங்கள் கொடுத்தீங்கனாலும் நான் உங்களுக்கு இந்த டிசைனில் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா 10க்கு 10 ரூம், 10க்கு 10 அடியில் இந்த லாஃப்ட் வால்ரூம் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன், இந்த பட்டர்ஃப்ளை, இந்த ஃப்ளவர், இந்த சின்ன ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்ப மைன்யூட்டாக ஒவ்வொன்றையும் வந்து ஒர்க் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த பெட்ரூமு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்பிசி மெட்டீரியலில் பண்ணது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஒரு வாஷ் பேஷன் பொசிஷன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்க எஸ்பிசி மெட்டீரியலில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், ஒரு சின்ன வாஷ் பேஷனு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, பாக்ஸாக நான் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கிரானைட் வச்சு அதுக்கு மேலே சிங்க் வச்சுருக்கேன். அந்த மாதிரி இதை வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சன். இதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்பிசி மெட்டீரியல். எஸ்பிசி மெட்டீரியலில் ஒயிட் பேனலில் இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். இதுவும் இந்த பீட்ரூட் கலர் ப்ளஸ் பீட்ரூட் கலர்லேயே அந்த ஃப்ளவர். இது உங்களுக்கு இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலரில் உங்கள் கிச்சனை நீங்கள் டிசைன் பண்ணிக்க முடியும். இந்த சேம் பேட்டர்னில் தான் அவங்களோட கிச்சனோட டைல் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சேம் பேட்டர்னில் தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கலர் செலக்ட் பண்ணாங்க. இதுவும் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இந்த பெட்ரூம் கலரும் ரொம்ப நீட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இம்போர்ட்டட் ஃப்ரம் வியட்நாம். எஸ்பிசி மெட்டீரியல் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துறது வந்து ஜாம்சன் பாலபாரதி தான். இதில் வந்து நம்ம கிச்சன், பெட்ரூம் எல்லாமே நீங்கள் என்ன வெரைட்டிஸ் கேட்குறீங்களோ அந்த மாதிரி டிசைன் பண்ணி இதை நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கிச்சன் பார்த்திங்கன்னா கீழே அண்டர் லாஃப்ட்லேருந்து எல்லாமே நீட்டாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்க இன்னொரு பெட்ரூம். இதுவும் பார்த்திங்கன்னா, அடுத்து பார்த்திங்கனாக்க இதுவும் பாருங்கள், இது டிவி யூனிட் பொசிஷனு. இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது டிவி யூனிட்டு. ஆல்ரெடி நீங்கள் பார்த்ததா அந்த டிவி யூனிட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த செகண்ட் பெட்ரூமும் பார்த்திங்கனாக்க கஸ்டமருடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் இதையும் டிசைன் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த பெட்ரூம் வேறு மாதிரி பேட்டர்னில் இருக்கும், இது வந்து வேறு மாதிரி பேட்டர்னில் இருக்கும். இது வந்து ஒயிட்டு வித் டார்க் ப்ரௌன். இது ரொம்பவும் இந்த பேட்டர்னும் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. லாஃப்ட் 1/1ஆகவும் வால்ரூப் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு பேட்டர்ன் கொடுத்து ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பெட்ரூமு. இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்பிசி மெட்டீரியல். எஸ்பிசி மெட்டீரியலில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட்டு நம்ம போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பெட்ரூம் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு நம்ம ஜாம்சன் பாலபாரதியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் என்ன அப்படின்னிங்கன்னா, ஒயிட் பேனல், அதாவது யூபிவிசி பேனலாக இருந்தாலும் எஸ்பிசி பேனலாக இருந்தாலும் ஒயிட் பேனலும் கிடைக்கும், ப்ளஸ்ஸு உங்களுக்கு பிரிண்டிங்கோடையும் கிடைக்கும். 2 ப்ரொஃபஷனாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பெட்ரூம் பாருங்கள், இந்த பெட்ரூம் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். இது வந்து சில்ட்ரன் ரூம். குழந்தைங்க படிக்கிறதுக்காக இந்த ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச கலரில், அவங்களுக்கு பிடிச்ச பேட்டர்னில் இந்த ரூமை வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ரூம் பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச டிசைன், பிடிச்ச கலர், மைல்டாக இருக்கும், மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பெட்ரூமில். அந்த அளவுக்கு இந்த பெட்ரூமை வந்து நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துரும். ஒரு கசகசனை எதுவும் இல்லாமல் அழகாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன் இந்த பெட்ரூம். ஒரு லாஃப்ட்டு, ஒரு வால்ரூப்பு, ஒரு ட்ரெஸ்ஸிங் பொசிஷன், ப்ளஸ் வந்து ஒரு டேபிள். இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக உங்களுக்கு புக் ஷெல்ஃபு வித்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு வந்து நாமக்கல்லில் திருச்சி ரோட்டில் ஆண்டவர் பெட்ரோல் பங்க்லேருந்து லெஃப்ட் உள்ளே போனோம்னாக்க இங்கே ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே இந்த வீடு வந்துடும். இது வந்து லீலா மேடமோடைய வீடு. இங்கே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் பிரிண்ட் யூஸ் பண்ணி எஸ்பிசி மெட்டீரியலில் செஞ்சு கொடுத்துருக்கோம். இதே மாதிரி உங்கள் வீடும் இதை விட இன்னும் அழகாக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டியது ஜாம்சன் பாலபாரதியை. கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை விட இன்னும் சிறப்பாக உங்களுக்கு நாங்கள் உங்கள் வீடை இன்னும் அழகுபடுத்த நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் கான்டாக்ட் பண்ணுவது ஜாம்சன் பாலபாரதியை. நன்றி.